சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருக்கும் விஷயம் ஒன்று, ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் காரணம் இருக்குது அப்படிங்கிற அடுத்தடுத்த அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகியிருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, செய்திகள் மூலமாக வரும் செய்தியை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி நடக்கும் அரசியலை கற்றுக்கோங்க. மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று காலையில் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட இல்லத்தில், சவுக்கு சங்கர் அவர்கள் இல்லாத சமயத்தில், அவங்க தாயார் மட்டும் தனியாக இருக்கும் சமயத்தில் கீழ்ப்பாக்கத்தில் தூய்மை பணியாளர்கள் வேதம் அணிந்து, தூய்மை பணியாளர்கள் கிடையாது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 20 பேர் அந்த கும்பல் அவங்க சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் துர்நாற்றம் வீசும் கழிவுகளையும் மனித மலத்தையும் போட்டிருக்காங்க. கிச்சன் வரைக்கும் போட்டிருக்காங்க, பெட்ரூம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நேற்றே பேசியிருப்போம். அதுக்கப்புறமா அவங்களோட தாயாருக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸை பொறுத்து கொண்ட சவுக்கு சங்கர் அவர்கள், ஈவன் சவுக்கு சங்கர் மீது கொலை மிரட்டலே பொறுத்து கொண்ட சவுக்கு சங்கர் அவர்கள், இதுக்கு மேலே என்னால் மீடியா ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களோட சவுக்கு மீடியா நெட்வொர்க் இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது நேற்று வரைக்கும் நடந்த செய்தி. இதுக்கு பின்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் செய்திகள் வெளியாகியிருக்கு. மிஸ்டர் வருண்குமார் அவர்கள், ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு. அதாவது சவுக்கு மீடியாவில் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக தமிழகத்தில் நடக்கும் ஊழல்களை பற்றி சவுக்கு மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு திரு வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் வருண்குமார், சென்னை ஆணையர் வருண்குமார் தலைமையில் என்கவுண்டர் செய்யப்பட்டது. இந்த என்கவுண்டர் பல பேர் பாராட்டி இருந்தாங்க. இந்த மாதிரி என்கவுண்டர் செஞ்சாதான் இனிமேல் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை தமிழகத்துல யாருக்கும் வராது அப்படி சொல்லி பாராட்டி இருந்தாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும்தான் எதுக்காக என்கவுண்டர் பண்றீங்க, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, ஸோ இதை பற்றி விசாரிக்காம எதுக்கு என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தன்னோட மீடியாவில் குரல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரே சில உண்மைகள் வெளியிட்டு இருந்தாங்க. திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் தொடர்பு இருக்கு. செல்வ பெருந்தகை யாருன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர். ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் திரு வெங்கடேசன் பின்னாடி செல்வ பெருந்தகை இருந்திருக்காங்க. செல்வ பெருந்தகை கொடுத்த ப்ரெஷர்னால் தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திரு வெங்கடேசனை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னோட சவுக்கு மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது திரு வெங்கடேசன் அவர்களோட கொலையில் சென்னை ஆணையர் வருண்குமார் அவர்களும் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி செல்வ பெருந்தகையும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை செய்த குற்றங்களை ஒன்று அடுத்தடுத்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீ வாணிஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பெண் தலைமையில் நேற்று ஒரு தூய்மை பணியாளர்கள் வேடம் அணிந்து கொண்டு இந்த மாதிரி சம்பவத்தை சவுக்கு சங்கர் அவர்களோட இல்லத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெண்மணி அனுப்புனது செல்வ பெருந்தகை அப்படிங்கிற செய்தியும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ஒரு கேஸ் இப்போ காவல் அதிகாரிகள் தலைமையில் நடந்து கொண்டு இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் இல்லத்தில் நடந்த கேஸ். ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தமிழக பத்திரிகை சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்போ அதே அதே பொலிட்டீஷியன்ஸ், அதே மக்களும் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. காவல் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுதல், முக்கியமாக காவல் அதிகாரிகள் செய்யும் குற்றங்களை இந்த இடத்துல ரிவீல் பண்ணதால் தான் சவுக்கு சங்கருக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அதே காவல் அதிகாரிகளை நம்பி இப்படி சவுக்கு சங்கர் அவர்களோட கேஸ் ஒப்படைக்கிறீங்க, இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே சிபிசிஐடிக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட கேஸ் போனாதான் உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகும். இது ஒரு மனிதனுக்காக நடத்தப்படும் போராட்டம் கிடையாது. ஒருவேளை இந்த மனிதன் சவுக்கு மீடியாவை முழுசாக மூடிட்டு அவங்களோட வேலையை பார்த்து அமைதி ஆயிட்டாங்கன்னா
யார் ஒருத்தருக்குமே வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து வராது. இது ஒருத்தரோட முடிய போவது கிடையாது. அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை வந்து இருக்கா? நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருக்கும் விஷயம் ஒன்று, ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் காரணம் வந்து இருக்குது அப்படிங்கிற அடுத்தடுத்த அதிர்ச்சியான உண்மைகள் வந்து வெளியாகியிருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது, செய்திகள் மூலமாக வரும் செய்தியை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி நடக்கும் அரசியலை வந்து கற்றுக்கோங்க. மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று காலையில் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட இல்லத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் இல்லாத சமயத்தில், அவங்க தாயார் மட்டும் தனியாக இருக்கும் சமயத்தில் கீழ்ப்பாக்கத்தில் வந்து தூய்மை பணியாளர்கள் வேதம் அணிந்து, தூய்மை பணியாளர்கள் கிடையாது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 20 பேர் அந்த கும்பல் வந்து அவங்க சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் வந்து துர்நாற்றம் வீசும் கழிவுகளையும் மனித மலத்தையும் வந்து போட்டிருக்காங்க. கிச்சன் வரைக்கும் போட்டிருக்காங்க, பெட்ரூம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நேற்றே வந்து பேசியிருப்போம். அதுக்கப்புறமா அவங்களோட தாயாருக்கு கொலை மிரட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸை பொறுத்து கொண்ட சவுக்கு சங்கர் அவர்கள், ஈவன் வந்து சவுக்கு சங்கர் மீது கொலை மிரட்டலே பொறுத்து கொண்ட சவுக்கு சங்கர் அவர்கள், இதுக்கு மேலே என்னால் வந்து மீடியா வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களோட சவுக்கு மீடியா நெட்வொர்க் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது நேற்று வரைக்கும் நடந்த செய்தி. இதுக்கு பின்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. மிஸ்டர் வருண்குமார் அவர்கள், ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது வந்து சவுக்கு மீடியாவில் வந்து தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதாரத்தோடு வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக வந்து தமிழகத்தில் நடக்கும் ஊழல்களை பற்றி வந்து சவுக்கு மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு வந்து திரு வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருண்குமார், சென்னை ஆணையர் வருண்குமார் தலைமையில் வந்து என்கவுண்டர் வந்து செய்யப்பட்டது. இந்த என்கவுண்டர் வந்து பல பேர் வந்து பாராட்டி இருந்தாங்க. இந்த மாதிரி என்கவுண்டர் செஞ்சாதான் வந்து இனிமேல் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து தமிழகத்துல வந்து யாருக்கும் வராது அப்படி சொல்லி பாராட்டி இருந்தாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும்தான் எதுக்காக என்கவுண்டர் வந்து பண்றீங்க, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, ஸோ இதை பற்றி விசாரிக்காம எதுக்கு என்கவுண்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தன்னோட மீடியாவில் வந்து குரல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவரே வந்து சில உண்மைகள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் வந்து தொடர்பு இருக்கு. செல்வ பெருந்தகை யாருன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர். ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் திரு வெங்கடேசன் பின்னாடி வந்து செல்வ பெருந்தகை இருந்திருக்காங்க. செல்வ பெருந்தகை கொடுத்த ப்ரெஷர்னால் தான் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் திரு வெங்கடேசனை வந்து என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னோட சவுக்கு மீடியாவில் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது திரு வெங்கடேசன் அவர்களோட கொலையில் வந்து சென்னை ஆணையர் வருண்குமார் அவர்களும் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி செல்வ பெருந்தகையும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை செய்த குற்றங்களை வந்து ஒன்று அடுத்தடுத்து வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பெண் தலைமையில் வந்து நேற்று வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் வேடம் அணிந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து சம்பவத்தை சவுக்கு சங்கர் அவர்களோட இல்லத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு பெண்மணி அனுப்புனது வந்து செல்வ பெருந்தகை அப்படிங்கிற செய்தியும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ஒரு கேஸ் வந்து இப்போ வந்து காவல் அதிகாரிகள் தலைமையில் வந்து நடந்து கொண்டு இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் இல்லத்தில் நடந்த கேஸ். ஏன்னா வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தமிழக பத்திரிகை சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்போ அதே அதே பொலிட்டீஷியன்ஸ், அதே மக்களும் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. காவல் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுதல், முக்கியமாக காவல் அதிகாரிகள் செய்யும் குற்றங்களை வந்து இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணதால் தான் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த நிலைமை வந்து வந்துச்சு. அதே காவல் அதிகாரிகளை நம்பி இப்படி வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட கேஸ் வந்து ஒப்படைக்கிறீங்க, இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே சிபிசிஐடிக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட கேஸ் வந்து போனாதான் வந்து உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகும். இது வந்து ஒரு மனிதனுக்காக நடத்தப்படும் போராட்டம் கிடையாது. ஒருவேளை இந்த மனிதன் வந்து
சவுக்கு மீடியாவை முழுசாக வந்து மூடிட்டு அவங்களோட வேலையை பார்த்து அமைதியாக ஆயிட்டாங்கன்னா யார் ஒருத்தருக்குமே வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து வராது. இது ஒருத்தரோட முடிய போவது கிடையாது. அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு.